இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்கின்றார். இந்த அதிசயத்தை பார்த்த சீடர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்கள் திகைப்புற்றார்கள். they were surprised என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் எந்த மனிதராலும் செய்ய முடியாத செயலை இந்த நாசரேத்தூர் இயேசு செய்கிறார் என்றால் இவர் யாரோ என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்னவென்றால், நீ இயேசுவின் மீது அன்பு கொண்டிருக்கின்றாயா? நீ இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயா? அப்படியானால் இயேசு செய்த அதே செயல்களை நீயும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதுதான். பிறரை ஆச்சரியப்படுத்துங்கள், பிறருக்கு அதிசயத்தை காட்டுங்கள், பிறருக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. புரிகிற மாதிரி சொன்னோம்னா சர்ப்ரைஸாக கொடுங்க. வாழ்வில் உங்களுக்கு அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் அற்புதமாக, அதிசயமாக மாற வேண்டும். அன்று விவிலிய வரலாற்றிலே பல்வேறு நிலைகளிலே மக்கள் கடவுளுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். முதலிலே மோயிசன் திகைப்புற்றார், ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த மலையிலே ஒரு மரம் எரிந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் கருகவில்லை. இது என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது என்று மோயிசன் அருகில் சென்று அதை நான் அருகில் சென்று பார்ப்பேன் என்று நினைத்து கொண்டு அவர் அந்த மரத்தினுடைய அருகில் செல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நீ அருகில் வராதே, நீ நிற்கின்ற இடம் ஒரு புனிதமான இடம் என்று சொல்கின்றார். மோயிசன் ஆச்சரியப்படுகின்றார். அதே போல அன்னை மரியாள் வானதூதர் சொல்கின்ற பொழுது, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்கின்ற பொழுது ஆச்சரியமும் திகைப்பும் அடைந்தார். இது எப்படி சாத்தியமாகும்? நானும் இன்னும் கணவனை அறியேனே என்று சொல்கின்றார். புனித அந்தோனியார் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால், அன்னை மரியாள் தொடக்கத்திலிருந்தே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்ததால் அவர் ஆலயத்திலே குருக்களுக்கும் அந்த பீடத்திற்கும் உதவி புரிவராகவும் சேவை செய்பவராகவும் இருந்ததால் தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதனை, ஆண்மகனை அறிய மாட்டேன், அறியக்கூடாது என்று ஒரு உறுதியோடு இருந்ததாக சொல்கின்றார். நானோ கணவனை அறியேனே என்றால் நான் எனது கற்பை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன், இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கின்றார். அதே போல இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனையிலிருந்து மோயிசனுடைய தலைமையிலே அவர்கள் மீட்கப்படுகின்ற பொழுது பார்வோனுடைய படைகள் எல்லாம் பின்னாடி வந்து கொண்டிருக்கின்றன, குதிரைகளோடும் வாள்களோடும் ஈட்டிகளோடும். இதை கண்ட அந்த மக்கள் பயப்படுகிறார்கள். இவர்களிடமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் மோயிசனிடம், உனது கையில் இருக்கின்ற தடியை அந்த கடலின் மீது அடி என்று சொல்கின்றார். அப்பொழுது கடலின் நடுவே ஒரு பாதை உண்டாகின்றது. செங்கடலை கடக்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இது எப்படி சாத்தியமாகும் என்று. புதிய ஏற்பாட்டிலே மரிய மகதலினாள் தனது விபச்சாரம் என்ற ஒரு பாவத்தால் பிடிபட்ட பொழுது அவர்கள் அந்த யூத மதத்தில் உள்ள அந்த மூப்பர்கள் இயேசுவிடம் ஒப்படைக்கிறார்கள். அவரிடம் நியாயம் கேட்கிறார்கள். இவர்
மோசேயின் சட்டப்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுள் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்கின்றார். ஒருவர் பின் ஒருவராக பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லோரும் சென்று விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இனி நீ பாவம் செய்யாதே போ என்று சொல்கின்றார். நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி நீ பாவம் செய்யாதே போ என்று சொல்கின்றார். அப்பொழுது மரிய மகதலேனாள் ஆச்சரியப்படுகின்றார். இவர் இப்படி சொல்லிவிட்டார், எனக்கு இவ்வளவு பெரிய பரிசை வழங்கிவிட்டார், இதை நம்ப முடியவில்லை, இவருடைய கருணையும் இவருடைய அன்பும் நான் நம்ப முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலே சிறிய மகன் தந்தையினுடைய சொத்தை எல்லாம் எடுத்து விபச்சாரத்திலும் நண்பர்களிடமும் குடியிலும் சூதியிலும் செலவிட்டு ஒரு கட்டத்திலே பன்றிக்கு வைக்கின்ற அந்த தவிடு அதை உண்ணுகின்ற நிலைமை வருகின்ற பொழுது, நான் எழுந்து மீண்டும் என் தந்தையின் வீட்டிற்கு செல்வேன், அவருடைய காலில் விழுந்து, தந்தையே உமக்கும் எதிராகவும் வானகத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், என்னை உமது மகனாக ஏற்றுக்கொள்ளாவிடினும் உனது ஊழியர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும் என்று நான் மன்னிப்பு கேட்பேன் என்று முடிவெடுத்து வருகின்ற பொழுது, தந்தை அவனுக்காக காத்திருந்து ஓடோடி வந்து அவனை அணைத்து அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் தனது சேவகர்களை கூப்பிட்டு, இறந்து போயிருந்த மகன் வந்துவிட்டான், அவனை உடுத்துங்கள், காணாமல் போயிருந்த மகன் இன்று கிடைத்து விட்டான், அவனுடைய ஆடையை நல்லதொரு ஆடையை கொடுங்கள், கொழுத்த கன்றை அடியுங்கள், விழா கொண்டாடுங்கள், விருந்து கொண்டாடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது சிறிய மகன் உண்மையிலே ஆச்சரியப்பட்டான். இவையெல்லாம் கடவுளுடைய அன்புக்கு உதாரணம். இப்பொழுது நான் சொன்னது எல்லாமே கடவுளுடைய அன்புக்கு உதாரணம். நாம் இயேசுவினுடைய அன்பை உணர்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் நமது குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இன்று செய்தே ஆக வேண்டும். ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, அது படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது இளைஞர் இளம்பெண்களாக இருந்தாலும் சரி, somehow you have to surprise your family. ஏதாவது ஒரு வகையிலே ஒரு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும். அது 3 வகையிலே சாத்தியமாகும். உங்களது மனதால், உங்களது மனம், உங்களது குணம், உங்களது குணத்தால் அல்லது உங்களது பணத்தால். 3 வகையிலே எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அல்லது யாராவது ஒருவரை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்று சொல்கின்றார். என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும், என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் நான் அவர்களோடு இருக்கின்றேன் என்று மொழிந்த ஆண்டவருடைய அன்பை போல நாம் நமது சொல்லால் செயலால் நமது குடும்பத்திற்கு ஒரு அதிசயமாக ஒரு அற்புதமாக விளங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியிலே இன்றைய நற்செய்தியினுடைய சார் அம்சம் என்னவென்பதை திருப்பாடல் 9 இறைவார்த்தைகள் 6 முதல் 10 வரை அழகாக சொல்கின்றது. எதிரிகள் ஒழிந்தார்கள், என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டமாக்கினீர், அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார், நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர், ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை என்று தாவீதோடு சேர்ந்து நாமும் ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவிதமான இக்கட்டுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்தீர்ப்பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.